உங்கள் குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதான் நம்ம அரசு தரும் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அட்மிஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதன் மூலம் நம்ம வந்து எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃப்ரீயாக நமக்கு சீட்டு கிடைக்கலாம். இது நம்ம 8th வரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதோட எப்படி அப்ளை பண்ணலாம், அதோட ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, என்னென்ன கேட்டகரி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். வாங்க, நீங்கள் இந்த சிஸ்டத்தில் தெரிகிற மாதிரி ஆர்டி அட்மிஷன் tnschool.government.in அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் வரும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20, 2026 11 மணியிலிருந்து 18 மே 2026 வரை இருக்குது. சரிங்களா? நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் அப்ளிகேஷன்னா நீங்கள் அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இது எதுக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒரு 20-25% வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து மாணவ மாணவிகள் அவங்களுக்கும் ஒரு ரைட் எஜுகேஷன் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இது. ஸோ ஒரு 100 சீட்டு இருக்குன்னா ஒரு 20-25 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க சேர்த்து தான் ஆகணும். வாங்க, இதுக்கு என்னென்ன உங்ககிட்ட டாக்குமெண்ட் கையில் இருக்குன்னா, யார் உங்கள் பொண்ணோ பையனோ அவங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபோட்டோகிராஃபோட அப்ளிகேண்ட் இருக்கணும். அந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 பிக்சல், அதுக்கப்புறம் 175 பிக்சலில் இருக்கணும், அதாவது அகலம். இது அதுக்கப்புறம் பெர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட் இருக்கணும். எல்கேஜி உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரும்போது ஏஜை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்கேஜியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆதார் கார்டு ஆர் பேரண்ட், அதாவது கார்டியன், அதாவது அந்த குழந்தைகளோட அப்பாவோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஸ்கீமே எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணுங்கிறதுக்கு தான். உங்களுக்கு இன்கம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க முடியாது. இதில் லோயஸ்ட் இன்கம் இருக்கிறவங்க தான், அதாவது 2 வருஷத்துக்கு 2 lakhs அந்த மாதிரி இருக்கிறவங்க மாத்திரம் தான் அவங்க பிள்ளைங்களை சேர்க்க முடியும். கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுக்கே தெரியும், ஜாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஆஃப் கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடம்பு முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த உங்களுக்கும் இது வந்து உண்டு. அதுக்கப்புறம் மோர் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். என்னென்ன வேறு இருக்கணும் அப்படின்னோடனே அவங்களே போட்டாங்க பாருங்கள். வித்து எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸ்டூடெண்டோட ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், பெர்த் சர்டிஃபிகேட் ஒன்லி ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட் தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் பேரண்ட் ஐடி, அதாவது ஃபாதர் ஆர் மதர் அவங்களோட அடையாள அட்டை வைங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எல்லாமே ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 MB தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு காட்டிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில்லு, பேன் கார்டு, என்னென்ன இருக்கோ, விவோ இஷ்யூ பண்ணது எல்லாமே கொடுத்துக்கலாம். கேட்டகரி அண்டர் நீங்கள் எந்த வகை கேட்டகரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் சைஸ் தான். இன்கம் சர்டிஃபிகேட் வீக்கர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் பாரு, டிசன்வேஜ் குரூப் வந்து பிசி, எம்பிசி, அப்புறம் எஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஜெண்டர் ஐடென்டிஃபை, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சர்டிஃபிகேட், அதர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்க யார் யார் எந்தெந்த சர்டிஃபிகேட் யார் யார் வழங்குவாங்கன்னு உங்களுக்கு அதில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஹோம் போயிடுறேன் திரும்ப. இல்லை உங்களுக்கு எனக்கு என்னென்ன ஸ்கூல் இருக்கணும், ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் 5 ஸ்கூல் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற 5 ஸ்கூல் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ மதுரைன்னு போட்டேன்னா மதுரையில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் மதுரை வரும். அந்த மதுரையை கிளிக் பண்ணிங்கன்னா மதுரையில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் வரும். நான் என்னோட ஏரியாவில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எந்தெந்த ஸ்கூல்னாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் டைப் வந்து கோ எஜுகேஷன் அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போடுங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூலை எல்லாமே போட்டுட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்கூல் இருக்குன்னு தெரியலனா, ஸ்டார்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஜெண்டர், அவங்க டேட் ஆஃப் பர்த், கன்ஃபார்ம் இந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் மதம், கம்யூனிட்டி, அப்புறம் மொபைல் நம்மளை வந்து கரெக்டான நம்பர் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே வந்துச்சுன்னா இதாக தான் வரும். சரி பிரதர், லிமிட்டுக்கு மேலே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல் அப்படின்னா அவங்க லாட்ரி, அதாவது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் எலிஜிபிள் ஃபார் இந்த பீரியடில் நீங்கள் பிறந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் கேஜி, இந்த பீரியடில் பிறந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் இது சேவ் கொடுத்துட்டு அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. பேரண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ இது கொடுக்காதனால அலோவ் பண்ணல. பேரண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து போய் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, இது எல்லா ப்ரூஃபுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இது 4th வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். இதிலே நீங்கள் யூசர் மேனுவலும் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பாங்க. பேரண்ட் அடையாள அட்டை எல்லாமே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்கூல், இது எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து 4வது தான் அந்த உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்துடும். நீங்கள் அதில் போயிட்டு செலக்ட் ஸ்கூல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு 5 ஸ்கூலை நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் 5 ஸ்கூலை உங்கள் நியர்பையில் 5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற நீங்கள் 5 ஸ்கூலை இது பண்ணோன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் மெதுவாகவே கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நீங்கள்
நீங்கள் இருந்தாலும் ரெஸ்யூம் அப்ளிகேஷனுங்கும் போது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். எதுவும் கொரிஸ் இருந்தால் நீங்கள் அந்த கொரிக்கு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு தேவையில்லையே, நம்ம பொண்ணுங்க நம்ம வீட்டில் தான் இப்படி படிக்கிறாங்களே அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா படிக்கிற மாதிரி சின்ன பசங்க இருக்கிற கஷ்டப்படுறவங்களும் நல்ல எஜுகேஷன் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. நன்றி, பாய்.